ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லல்லி சிம்பிள் சமையல். எனக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு மாம்பழ டிஷ் தான் பார்க்க போறோம். நம்ம வந்துட்டு இப்போ மாம்பழ சீசன் அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மாம்பழத்தை யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டிஷ்லையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் என்ன டிஷ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மாம்பழ அல்வா தான் பண்ண போறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோவுக்கு என்னென்ன தேவை, இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த அல்வாக்கு என்ன வேணும் அப்படின்னா, மெயினான ஹீரோ பார்த்தீங்கன்னா மாம்பழம் தான். நான் ஒரு பெரிய சைஸ் மாம்பழத்தை இந்த மாதிரி பல்ப்பாக நான் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார் இல்லாத மாம்பழத்தை இந்த மாதிரி பல்ப்பாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எப்போவுமே அல்வா செய்கிறதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு அப்படின்னா 1 கப் சர்க்கரை வேணும். ப்ளஸ் வந்துட்டு 3 மடங்கு தண்ணி வேணும். ஆனால் நான் வந்துட்டு என்ன இதில் வந்துட்டு மாம்பழ பல்ப் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஈக்குவலான அமௌண்ட்டு அதாவது கோதுமை ஒரு கப் அப்படின்னா நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வைக்கல. ஏன்னா மாம்பழத்தில் இனிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்துட்டு ஒரு பாதி கப் அளவுக்கு தான் நான் வந்துட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அல்வாக்கு வந்துட்டு நெய் வேணும். அல்வாக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக நெய் தேவைப்படும். 1 கப் கோதுமை மாவு அப்படின்னா 1 கப் அளவுக்கு நமக்கு வந்துட்டு நெய் தேவைப்படும். ஆனால் வந்துட்டு நாம் வந்துட்டு மொத்தமாக போடாமல் அப்பப்போ நம்ம வந்துட்டு நெய்யை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் நான் வந்துட்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அல்வாக்கு வந்துட்டு எப்போயுமே திராட்சை போடக்கூடாது, நல்லா இருக்காது. அதனால் உங்ககிட்ட பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு 1 கப் அப்படின்னா அல்வாவுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவை. ஆனால் நம்ம வந்துட்டு மாம்பழ பல்ப்பு போடுறோம் அப்படிங்கிறதுனால அது ஒரு 3/4 கப் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம இது வந்துட்டு ஒரு 2.5 கப் அளவுக்கு 1 கப்பு கோதுமை மாவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு 2.5 கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது அப்போ தான் நம்ம கோதுமை மாவு நல்லா வேகும். இப்போ நம்ம ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நிறையவே வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு 1 கப்பு கோதுமை மாவுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு நான் நெய் சொன்னேன் இல்லையா. இப்போ நான் அதில் இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு இப்போயே சேர்த்துருக்கேன். இது நல்லா நெய் சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம இதில் முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சோம் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எடுத்து வச்ச முந்திரியும் பாதாமும் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா செவக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாதாமும் முந்திரியும் நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்துட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த நெய்யிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட கோதுமை மாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வந்துட்டு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாவை இந்த நெய்யிலேயே போட்டு நல்லா நம்ம வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த கோதுமையை பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா இந்த நெய்யிலேயே நல்லா உங்களுக்கு கட்டி இல்லாமல் நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரையும் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் இப்போயே கூட நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஆட் பண்ணலை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா மணல் மாதிரி நல்லா வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் மாறாமல் நம்ம வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இருங்க, இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோதுமை மாவு நம்ம நல்லா இந்த நெய்யில் அப்சர்வ் ஆகி நல்லா நம்ம வறுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு பாதி அளவுக்கு தான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்துட்டு மாம்பழத்துலேயே நமக்கு ஸ்வீட்னஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு 2 பாகம் நம்ம வந்துட்டு சர்க்கரை கோதுமை மாவு வந்துட்டு இந்த கப்பில் 3/4 கப் எடுத்தோம் இல்லையா, இதில் வந்துட்டு 2.5 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாம்பழம் வந்துட்டு சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால நான் 3 மடங்கு ஊற்றாமல் நான் வந்துட்டு ஒரு 2.5 கப் அளவுக்கு
நான் வந்துட்டு தண்ணி ஊற்றி இந்த கோதுமை வந்துட்டு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு இதை நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போது இது நல்லா கிண்டிட்டு திக்னஸ் ஆகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தண்ணியும் சர்க்கரையும் நல்லா வந்துட்டு கோதுமையில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மாம்பழமும் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு மாம்பழத்தை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை அப்படின்னா இன்னும் கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மாம்பழத்தில் இருக்க பச்சை வாசனையும் போகிறதுக்காக இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு மாம்பழத்தோட பச்சை வாசனையும் போயிடும். ஸோ இப்போ நல்லா இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாம்பழமும் நம்மளோட கோதுமையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய், இது நம்ம ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது நெய் வந்துட்டு நம்ம ஒரு கப்பில் பாதி அளவு தான் நம்ம வந்துட்டு போட்டோம். இப்போ மீதி பாதி அளவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு நம்ம திரும்ப பார்த்தீங்கன்னா கைவிடாமல் அது நல்லா நம்ம கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா இப்போதைக்கு நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதில் எந்த கேசரி பவுடரோ இல்லை எந்த கலரோ சேர்க்கல. நேச்சுரலான மாம்பழ கலர் வரணும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கல. உங்களோட இஷ்டம், நீங்கள் ஏதாவது இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறது அப்படின்னாலும் ஊற்றிக்கோங்க. ஆனால் வந்துட்டு இந்த அல்வாவுக்கு இந்த கலர் தான் நேச்சுரலாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம கைவிடாமல் அந்த நெய்யெல்லாம் வந்துட்டு பிரிஞ்சு வர அளவுக்கு கடாயில் நல்லா ஒட்டாமல் வர அளவுக்கு இதை நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹல்வா பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், நல்லா நம்மளோட மாம்பழம், கோதுமை மாவு, சர்க்கரை, நம்ம ஊற்றின இல்லையா நெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பாருங்கள் வெளியில் வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு சிம்மில் வச்சு இதை வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் கிட்டத்தட்ட நான் வந்துட்டு கிண்டியிருப்பேன். அப்போ தான் இந்த அல்வா பக்கம் வரும். இது வந்துட்டு நம்ம எப்போவுமே அல்வா, மைசூர் பாக்கு அதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக நம்ம வந்துட்டு சிம்மில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிண்டணும். இந்த பாருங்கள், நம்ம கடாயில் ஒட்டாமல் நம்ம நெய் எவ்வளோ ஊற்றணுமோ அதெல்லாம் பாருங்கள் நமக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், நம்மளோட அல்வா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாதாம், முந்திரி, இதை வந்துட்டு நம்ம சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்வா பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அல்வாவை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அல்வா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மாம்பழ ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டாக கொடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்? உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலை பற்றி நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட டிஷ்ஷஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எப்பயும் சொல்கிற மாதிரி வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.